Dear 12th standard students, in this video we are going to learn the example 1.22. The question is solve the following system of linear equations using matrix inversion method. So matrix inversion method use பண்ணி இந்த two variable உள்ள equation solve பண்ண போறோம். First நம்ம given equation வந்து matrix formல எழுதலாம். Ax equal to b form. A அப்படின்றது இதோட coefficients. அது இந்த 5 2 3 2 5 2 2 by 2 matrixல எழுதணும். 5 2 3 2. Next இங்க x என்றது வேரியபிள் xy equal to right side உள்ள ஆன்சர் 3 5. ஸோ இதை given ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ திரும்ப நீங்கள் இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனே வரும். 5 into x plus 2 into y 3 into x plus 2 into y அந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த x கண்டுபிடிக்கணும். xy ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸ் இந்த சைடு போகும்போது நமக்கு ஆன்சர் வந்து x is equal to a inverse into b. இதான் அதோடைய ஃபார்முலா. எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஏ இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் மாறும்பொழுது ஏ இன்வர்ஸாக மாறிடும். ஸோ அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2/2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5 2s are 10 10 minus 6 5 இதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. 2/2 அட்ஜாயின்னா நம்ம ஈஸியாக டைரெக்டாக மாற்றிடலாம். இந்த டயகனலில் எலமெண்ட்ஸை மாற்றிங்க. இங்கே 2 இங்கே 5. இந்த டயகனலில் நம்பரில் உள்ள சைனை மட்டும் மாற்றுங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ், ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். ஸோ இதுதான் வந்து ஏ இன்வர்ஸோடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 1 by determinant of a into adjoint of a, that is 1 by 5 into 2 minus 2 minus 3 5. இப்போ இந்த ஃபார்முலாவில் போகணும். x is equal to a inverse into b இல்லையா? இதில் தான் இப்போ xy கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸோடைய வேல்யூ இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை மேட்ரிக்ஸை இன்ட்டு பண்ணணும். 2 into 3 6 minus 2 into 5 minus 10 minus 3 into 3 9 5 into 5 25. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6ல் 10 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4. சாரி, இங்கே 5 4 10ல் 6 போச்சுன்னா 4. இங்கே ஆன்சரில் அவ்வளோதான் டிவைட் ஆகிற மாதிரி தான் வேல்யூஸ் வரும். 6 minus 10 4 25ல் 9 போச்சுன்னா 16. ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் இங்கே டிவைட் பண்ணுங்கள். minus 1 இங்கே 4ஆல் டிவைட் பண்ணினா plus 4. So this is the value of x and y. So x is equal to minus 1, y is equal to plus 4. That's all. Thank you.